பண்ணும் பரதமும் இரண்டும் எனக்கு வேணும்னு கேட்கிறார். பண்ணுனா பாட்டு என்று பொருள். அதாவது இதுவரைக்கும் பல்வேறு கலைகளை வரிசையா கேட்டுக்கொண்டே வருகிறார் குமரகுருபரர். எனக்கு தூக்கு வேண்டும், பனுவல் வேண்டும், சொற்சுவை தோயக்கூடிய வாக்கு வேண்டும் என்று கேட்டார், பார்த்தோம். அதே போல துறை தோய்ந்த கல்வி வேண்டும் என்று கேட்டார். இப்ப என்ன கேட்கிறார்னா, எனக்கு இந்த 2 கலைகளும் வேண்டும், பண் வேண்டும், பரதம் வேண்டும். பண்ணும் பரதமும் இரண்டும் ஒரு கூறாக இருப்பன. அதாவது நாதத்தில் இருந்து தோன்றியது நடனம், நடனமாகிய ஜதியிலிருந்து தோன்றியது நாதம். இது ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கு. எப்படின்னா, நிசப்த பிரம்மம் இருக்கிறது, சப்தமே இல்லை, ஓசையே இல்லை. அப்பொழுது இறைவனும் இறைவியும் தங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை துவங்குகிறார்கள். அப்படி இறைவனும் இறைவியும் ஆனந்த தாண்டவத்தை துவங்கும் பொழுது அவர்களுடைய கால் சலங்கை ஒலி இருக்கு இல்லையா, அந்த ஒலியில் இருந்துதான் எல்லா ஓசைகளும் முதல் ஓசை துவங்கியது. அப்போ நடனத்தில் இருந்து தோன்றியதுதான் நாதம் என்று ஆகிறது. சரி, ஒரு விதமான சத்தமுமே இல்லாமல் என்ன ஜதிக்கு இறைவனும் இறைவியும் ஆடினார்கள்? அப்ப ஏதோ ஒரு ஜதி லயம் அவர்களுக்குள்ள இருந்தது இல்லையா? அப்பொழுது அந்த ஜதி லயம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பண்ணு, அதில் இருந்து தோன்றியதுதான் இறைவன் இறைவியுடைய ஆனந்த தாண்டவம்.